குட் ஈவினிங் ஆல். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐவிசியோட தேர்ட் பார்ட். ஐவிசியோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஆல்ரெடி 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அதோட தேர்ட் பார்ட் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஐவிசியோட தேர்ட் பார்ட். சரிங்களா? ஆல்ரெடி நடத்துகிற நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஐவிசி பற்றி ஒரு அவுட்லெட் பார்த்தோம். ஸோ பேசிக்காக வந்து ஐவிசி மாதிரி என்ன சைட்ஸ் மெசபடோமிய சிவிலைசேஷன், எகிப்து சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம் சொல்லி பார்த்தோம். 4 நாகரிகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து மெட்டல் ஏஜ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பிரான்ஸ் ஏஜ் எப்படி உருவாச்சு, இரும்பு காலம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி தோன்றுச்சு அதை பற்றி இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு நான் சொன்னேன். எப்படிலாம் உருவாச்சு, என்ன பண்ணாங்க, ரயில்வே ட்ராக் கூட எப்படிலாம் உருவாச்சு எல்லாத்தையும் நான் சொன்னேன். இப்போ சாக்குலதி ஏஜ்னா என்னன்னு பார்த்தோம், பிரான்ஸ் ஏஜ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஐவிசி இருக்கவும் சவுத் இந்தியன்னா மெகாலித்திக் கல்ச்சர் இது பார்த்தோம். ஏலி ஹராப்பா, மெச்சூர் ஹராப்பா, லேட்டர் ஹராப்பா இதுவும் நம்ம பார்த்தோம். சரியா? அப்புறம் ஐவிசி ஒரு சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஐவிசில என்னென்ன சைட்ஸ் இருக்கு, மெகஞ்சதாரோ, லோத்தல். ஆக்சுவலா நம்ம நடத்துற மொகஞ்சதாரோல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஹராப்பா மொகஞ்சதாரோல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேட்டையாடினாங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா நாடோடி மாதிரி தெரிஞ்சாங்க, அப்புறம் வந்து விவசாயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த இது ஒரு கொஸ்டினா கேட்டுட்டாங்க குரூப் 1ல. ஸோ நம்ம பேசினது 2 கொஸ்டின் குரூப் 1 டேரக்டா வந்துச்சு. ட்ரேடு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின். ட்ரேடு வந்து நேற்று கொஸ்டின் தான். அந்த ட்ரேடு வந்து இன்னைக்கு பார்க்க கொஸ்டின். சரிங்களா? இந்த சைட்ஸ் லொகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா தனியாகவே ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துங்க. நாளை இது கிளாஸ் நடத்துறதா. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னையோட ஐவிசி முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வணிகம் பார்ப்போம், மத சார்ந்த நல்லொழுக்கங்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எப்படி டிக்ளைன் ஆச்சு, ஐவிசி எப்படி டிக்ளைன் ஆச்சு அதுதான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நடத்துனதை தினமும் பார்த்துட்டே வாங்க. 6 மணிக்கு கிளாஸ் வந்துடும். தினமும் நோட் பண்ணிட்டே வாங்க. நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெஸ்ட் மெடீரியல்னு கைப்பட எழுதுற நோட்ஸ் தான். அந்த நோட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த யூனிட் 4ல 10 மார்க் வரும், யூனிட் 3ல வந்து 10 மார்க் வருதுன்னா அந்த 10 மார்க் நான் பொறுப்பு. சரிங்களா? இதை நீ ஃபாலோ பண்ணுங்க, மேக்ஸிமம் 8 to 9 மார்க் அடிச்சிடலாம். ஸோ ஸ்டோரி பிளஸ் டீட்டெயில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டோரி ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டோரி தான் முக்கியம். நேற்று எக்ஸாம் நடந்த குரூப் 1 எழுதவங்க தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்துமிஷ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அது ஸ்டோரி படிச்சுதான் அந்த இல்துமிஷ் கொஸ்டின் போடுற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டோரி ரொம்ப முக்கியம். சரி பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டோம் நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் அக்ரிகல்ச்சர் வரையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வணிகம் பார்க்கணும், டொமஸ்டிகேஷன் அண்ட் ட்ரேட் தான் பார்க்கும். மிருக வளர்ப்பு மற்றும் வர்த்தகம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா கால்நடை மேய்ச்சல் பின்பற்றினார்கள். கால்நடைனா வந்து பார்த்தோன்னா கேட்டல் சொல்லுவாங்க. ஸோ கேட்டல் சொல்லுவாங்க. ஹராப்பாவோட கேட்டல் பேர் ஜீபுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஹராப்பாவோட வந்து கால்நடைகள் என்ன ஜீபுன்னு சொல்லுவாங்க. ஜீபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செல்லாம ஜீபுன்னு செல்லாம கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு கால்நடையை பயன்படுத்திருக்காங்க, வேளாண்மைக்கு பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கால்நடைகள் வந்து அதுல இருந்து ஒரு பொருட்களுக்கு பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல என்னென்னலாம் டொமஸ்டிகேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் எருமை மாடு. ஸோ நம்ம வீட்டுல செல்லாம நம்மள எருமை மாடு கூப்பிடுறாங்கல்ல, எருமை மாடு காலகாலத்தை தூங்குது பாரு அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுவாங்க. ஸோ எருமை மாடுன்றது நம்ம வீட்டுல நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான். சரியா? நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான் எருமை மாடு. ஸோ எருமை மாடு எல்லா வீட்லயும் வளர்ப்பாங்க. சரியா? இதை நம்ம படிச்சிடலாம். அடுத்து வந்து ஆடு. சரியா? ஆடு. அடுத்து பன்னி, நம்மள பன்னின்னு சொல்லி திட்டுவாங்க. பிக்கு. அடுத்து வந்து யானைன்னு சொல்லி குண்டா இருக்கணும், யானைன்னு சொல்லி திட்டுவாங்க. நாய் மாதிரி கத்தாரான்னு சொல்லுவாங்க, டாக். அப்புறம் பூனை மியா மியா சவுண்ட் கொடுக்காது, பூனை வைப்போம். வேற என்ன எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா ஆசஸ், அப்புறம் ஷிப்பு, ஆக்ஸான். இங்க அதான் தமிழ்ல கொடுத்து எருமை, காளை மாடுகள், ஆடுகள், கழுதைகள், பன்றிகள், யானைகள், நாய்கள் மற்றும் பூனைகள். இதெல்லாம் நம்ம வீட்டுல நம்மள செல்லமா சொல்லி கூப்பிடுற பேர். அம்மா சொல்ல எரும மாடு மாதிரி தூங்காதம்மா செல்லமா சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. காளை மாடு, ஆடு மேய்க்க தான் போறேன்னு சொல்லுவாங்க, செல்லமா சொல்லி. பன்னி மாதிரி பண்ணாதரா அப்படின்பாங்கல்ல, யானை மாதிரி உட்கார்ந்து இருக்காத, நாய் மாதிரி கத்திட்டே இருக்காதான்னு சொல்லி நம்ம செல்லமா நம்ம வீட்டுல செல்ல பிராணிகள் கூப்பிடுற மாதிரி நம்மள கூப்பிடுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சுங்க? ஐவிசிலே இதெல்லாம் வந்து பார்த்தா ஆரம்பிச்சிருக்கு. நம்மள வந்து பார்த்தா அந்த காலத்துல மிருகங்களை வளர்த்தாங்க, இந்த காலத்துல நம்மள மனுஷங்களை வளர்க்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? டொமஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா பஃபலோஸ், ஆக்ஸான், ஷிப், ஆசஸ், கோட்ஸ், பிக்ஸ், எலிஃபன்ட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ். ஓகேவா? அடுத்தது என்னன்னா இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒட்டகத்தோட எலும்பு எங்க கிடைச்சுன்னா கேலிபங்கல். நம்ம கேலிபங்கன்றது பார்த்தோம், ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கேலிபங்கன்றது ஹிந்தி வடமொழி சொல், கருப்பொழின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா ஒட்டகம். ஏன்னா கேமல் வந்து பாலைவனத்துல அதிகமா இருக்கும். ராஜஸ்தான் வந்து பாலைவனம். ஸோ கேமலோட போர்டு எங்க கிடைச்சிருக்கு, கேலிபங்கல் கிடைச்சிருக்கு. அப்புறம் குதிரை பத்தி தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஐவிசி குதிரையை பத்தி தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா குதிரையோட எலும்பு எங்க கிடைச்சிருக்கு, சர்க்க போட்டா, சர்க்கோடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, சர்க்கோடான்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இவங்க வணிகம் என்ன முறையில பண்ணிக்கலாம், இது டிஎன்பிசி கொஸ்டின். எப்படி கேட்டிருக்காங்கன்னா வணிகம் என்ன முறையில பண்ணிக்கலாம், பண்டை மாற்றுமுறை. இதை உருவாக்கியது யார், இது எக்ஸாம் கிட்ட. இது உருவாக்குறது யாருன்னா மெசோபோட்டோமியா ட்ரைப்ஸ். இது நோட் பண்ணிக்கங்க, மெசோபோட்டோமியா ட்ரைப்ஸ். மெசோபோட்டோமியா பழங்குடிகள் தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து உருவாக்கிறாங்க.
மெசோபொட்டாமியா பழங்குடியதான் நம்ம பண்டை மாற்று முறையை உருவாக்கி, ஒரு பொருளை பூத்துட்டு ஒரு பொருளை வாங்குற முறை யார் உருவாக்கியிருக்கா? மெசோபொட்டாமிய சிவிலைசேஷன் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா போக்குவரத்துக்கு என்ன பண்ணா, அந்த காலத்துல நம்ம மாட்டு வண்டி நம்ம தெரியும், மாட்டு வண்டி, படகுகள், கடல்ல போறது படகு பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து அனிமல்ஸ், கழுதையில உட்காந்து குதிரையில உட்காந்து போகுது, யானை மேல உட்காந்து போகுது, இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. சரிங்களா? இப்படிதான் இருந்துச்சு. இது வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு மாட்டு வண்டியில போற மாதிரி. சரிங்களா? அடுத்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா 1:2, 2:4, 8:16, 32 இப்படிதான் இருந்துச்சு அவங்க வெயிட்ஸ் அண்ட் மெஷர். இப்படிதான் இருந்துச்சு அவங்க வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். வெயிட்ஸ் அண்ட் ரொம்ப அக்யூரேட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்ன பண்ணி வெயிட்ஸ் அண்ட் மெஷர் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ எடைகள் வந்து கரெக்டா டெக்னாலஜி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லா வியாபாரம் பண்ணிருக்காங்க. ஐவிசி மக்கள் உலகம் ஃபுல்லா வியாபாரம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து ஃபாரின் ட்ரேடு, அந்நிய நாடோட வணிகம் பண்ணிருக்காங்க. யாரோடலாம்? சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஏசியா, அப்புறம் பக்ரைன், ஆப்கானிஸ்தான், பெர்ஷியா, சுமாரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தோட என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் ஏசியா தெரியும், நம்ம ஏசியால இருக்கோம், அதெல்லாம் சென்ட்ரல் ஏசியால வணிகம் பண்ணிருக்காங்க. பக்ரைன் ஆப்கானிஸ்தான்றது பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு. பெர்ஷியால வந்து லோத்தல் வந்து வணிகம் பண்ணிருப்பாங்க. பெர்ஷியா லோத்தல் வணிகம் பண்ணிருப்பாங்க. சுமேரியா, இந்த சுமேரியான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ்ல இது ரிலேட்டடா ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எழுத்து போறவங்க வடிவம் வந்து சுமேரியன்ஸ். ஆனா சுமேரியன்ஸ் எழுத்து படிவும் தமிழோட எழுத்து படிவும் ஒன்னா போயிட்டு சொல்லி ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பாத்துங்க. ஐவிசி மக்கள் யாரோட ட்ரேட் பண்ணிருக்காங்க? சுமேரியா, சென்ட்ரல் ஏசியா, பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான், பக்ரைன். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப முக்கியம். இதுதான் நான் சொன்னேன், அந்த 32:16:8:4:2:1 இதான் அந்த வெயிட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. டெக்னாலஜி இதுதான் நான் பார்த்தோம். டெக்னாலஜி பார்த்தோம். வெயிட்ஸ் அண்ட் மெஷர், ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா ரொம்ப ரொம்ப சிறிய அளவுகோல் சைஸ் எவ்வளோனா 170 மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு ஐவரி ஸ்கேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அளவுகோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். என்ன சென்டிமீட்டர் என்ன மில்லிமீட்டர் கேட்டிருக்காங்க? ஐவரி ஸ்கேல் ஒரு மிகச்சிறிய பிரிவு, ஒரு அளவுக்குள்ள மிகச்சிறிய பிறகு இதை வச்சு அளந்திருக்காங்க. மெஷர் பண்ணிருக்காங்க. மெஷர் பண்ணி ஏதோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் மெஷர் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அது டெக்னாலஜி உருவாக்கி இருக்காங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா லோத்தல்ல கிடைச்சிருக்கு. லோத்தல் குஜராத்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லோத்தல் குஜராத்ல சொல்லி பார்த்தோம். ஸோ ரொம்ப மைனூட்டா அக்யூரேட்டா வந்து பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஐவரி ஸ்கேல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த அளவு டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாத்துங்க. அடுத்தது எந்த இடத்துல என்னென்ன இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா டைபதாபாத் நம்ம பார்த்தோம். டைபதாபாத் சவுத்ல இருக்குன்னு சொல்லி ஐவிசிஓ சவுத்ல இருக்கு, மத்திய பிரதேஷ். அடுத்தது இதுல என்னன்னா பிரான்ஸ் இண்டஸ்ட்ரி, வெங்கல் ஆலைகள் அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து லோத்தல் என்ன அதிகமா இருந்திருக்குன்னா மெட்டாலிக் பினிஷ்டு குட்ஸும் ஸ்டோன் டூல்ஸும், அத கற்கருவிலும் உலோகப் பொருட்களும் அதிகமா பயன்படுத்திருக்காங்க. இந்த பொருட்களை உலகம் ஃபுல்லான்னு சொல்ல பெர்ஷியால அதிகமா வியாபாரம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சங்குதாரம் வளையல் மற்றும் ஓடுகள் தொழிற்சாலை அதிகமா இருக்கு. சரிங்களா? வளையல் மட்டும் ஓடுகள் தொழிற்சாலை. நம்ம சங்குதாரம் பார்த்தோம், ஐவிசியோட சிந்து நதியோட ரைட் சைட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து கலைகள் மற்றும் கைவினைகள். ஹராப்பா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கற்கருவிகளையும் பயன்படுத்துறாங்க, வெங்கல் பொருளும் பயன்படுத்துறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அடுத்தது தங்கம், வெள்ளி, அரிய வகை கற்கள் மூலம் மாலைகள் அணிந்து ஆபரணங்கள் அணிந்து தயாரிக்கப்பட்டது. அதாவது என்னன்னா கழுத்துல போட்டு செயின், கோல்டு செயின் அதெல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம பிக்சர்ல முன்னாடி காமிச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. எப்பவும் பிக்சர் வச்சு படிச்சு மேப் வச்சு படிச்சா கொஞ்சம் மறக்காது. இந்த பாருங்க போட்டிருக்காங்களா, செயின் போட்டிருக்காங்களா, கோல்டு, இதெல்லாம் கோல்டு. ஸோ போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே கோல்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு தான் நான் காமிச்சேன். ஸோ ரெண்டு பேருமே நம்ம தங்கம், வெள்ளி, வைரம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அவங்கள இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அழகுபடுத்தி என்ன பண்றாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செஞ்சு அதெல்லாம் கல்லா தான் இருக்கும். இப்ப காலத்துல இருக்கமா ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கு. அப்ப கல்லா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இவங்க என்ன பானை யூஸ் பண்ணாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பானை யூஸ் பண்ணானா சில புத்தகம் சிவப்புன்னு இருக்கு, சில புத்தகம் சிவப்பு கருப்புன்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? சிவப்புனாலும் கரெக்ட் தான், சிவப்பு கருப்புனாலும் ஒண்ணுதான். அதாவது பிளாக் ரெட்னாலும் ரெட் அண்ட் பிளாக் பாட்ரிலாம் ஒண்ணுதான். இந்த பாட்ரி இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் இந்த பாட்ரி, ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி. சரியா? சோ ஐவிசியோட பாட்ரி என்ன, இது எக்ஸாம்ல பலதே கேட்ட கொஸ்டின். ஐவிசியோட பாட்ரி என்ன, ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி இல்ல ரெட் பாட்ரி. ஓகேவா? அடுத்தது இவ முத்திரை. சோ இந்த முத்திரை வந்து பார்த்தனா நம்ம பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும். இந்த முத்திரையில இந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பின்னாடி காட்டுறேன். சரிங்களா? பாருங்க.
சீல் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட சீல் வந்து பார்த்தா இப்படிதான் இருக்கும். இப்ப இந்த சிம்பிளை வச்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாண்டியரோட சின்னத்தை குறிக்குது. பாண்டியர்ல மீன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பாண்டியாஸோட சிம்பிளை குறிக்குது. அப்ப பாண்டியர்களுக்கும் ஐவிசி மக்கள் தொடர்புன்னு சொல்லி ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குப்பா, சரிங்களா? நம்ம கீழடிக்கும் ஐவிசி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க, கரண்ட் சென்டர்ல வரும். நம்ம கிளாஸ்ல முடிஞ்சு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், சரிங்களா? அடுத்து பாருங்க, சீல் எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒத்த கொம்பு ரைனோரசஸ், அதாவது ஒத்த கொம்பு உள்ள அந்த எரும மாடு சொல்லுவாங்க. ஒத்த கொம்பு ரைனோசரஸ், அப்புறம் வந்து எரும மாடு ஒத்த கொம்பு ரைனோசரஸ் இருக்குல்ல, அதுல செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா புல் எரும மாடுல செஞ்சிருக்காங்க, யானையில செஞ்சிருக்காங்க, காடுல செஞ்சிருக்காங்க, புலியில செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொருத்த ஓனர்ஷிப் தனித்தனியா காமிச்சிருக்காங்க. அப்போ நிறைய பேர் வணிகம் பண்ணிருக்காங்க. இது கூட என்ன தெரியும், நிறைய பேர் நிறைய சீல் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க சீலும் தனித்தனியா வியாபாரம் பண்ண யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வியாபாரம் பண்ணிருக்காங்க. ஸோ புரியுதா? அதனாலதான் ஹை ட்ரேடு அதிகமா. எக்ஸாம்பிள், நான் பஃபலோ வச்சிருப்பேன், என் ஃப்ரெண்டு டைகர் வச்சிருப்பான், ரைனோசரஸ் வச்சிருப்பான். இவன் வந்து இந்த முத்திரை வந்துச்சுன்னா இவன் டைகர்னா, இவன் ரைனோசரஸ்னா இவன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் கடை தான். இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் காட்டி தான், இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் தான். அப்புறம் மெசோபொட்டாமியா சீல் வந்து எங்க கிடைச்சுன்னா மொஹஞ்சதாரோலயே கலிபாங்கலே கிடைச்சிருக்கு. மெசோபொட்டாமியோட சீல் வந்து எங்க கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோலயே கலிபாங்கலே கிடைச்சிருக்கு. அடுத்து பெர்ஷியன் சீல், நான் ஆல்ரெடி சொன்னேன், லோத்தல் மக்கள் அதிகமா பெர்ஷியால வணிகம் பண்ணனால பெர்ஷியன் சீல் எங்க கிடைச்சிருக்கு, லோத்தல்ல கிடைச்சிருக்கு. இது சும்மா பாத்துங்க, கேட்டதில்லை, இது வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு, சும்மா பாத்துங்க, சரிங்களா? அடுத்தது டெரகோட்டா பொம்மைகள், களிமணால பொம்மைகள். சோ சுட்ட களிமணால பொம்மைகள் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சோ சின்ன பிள்ளைகள் ஆடுற மாதிரி ஒரு கப்பல், மிருகங்கள் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. சின்ன பிள்ளைகள் ஆடுற மாதிரி கப்பங்கள், அந்த களிமணால பொம்மைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இது சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஐவிசி மக்கள் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சுட்ட களிமணால பொம்மைகள் என்னென்ன, கப்பல் மாதிரி ஒரு பொம்மை, அப்புறம் மிருகத்துல அந்த சின்ன சின்ன நம்ம சின்ன விஷயம்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியமா அந்த படமா தெரியல, அந்த படத்துல கூட த்ரிஷா அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, குதிரை செத்து போகுது சொல்லி நம்ம குதிரையில மண் குதிரை செஞ்சு கொடுப்பார்ல, அந்த படத்துல கூட பாத்துருவீங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா டைஸ், தாயம். தாயம் உருட்டுறாங்களே, நல்லா உருட்டுறாங்களே. இப்ப நம்ம சொல்ல உருட்டு ஓய் உருட்டுன்றோம்ல, அப்ப அந்த காலத்தை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க டைஸை, தாயத்தை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க டைஸ் கேம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து மத வழிபாடுகள், மத நம்பிக்கைகள் சொல்லுவாங்க. என்னன்னா இதுல வந்து தலைமை வந்து யாருன்னா மதர் காட்டஸ். தலைமை வந்து யாரு, பெண்ணு தான். அந்த காலத்துல பெண்ணு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆண் கடவுள் வந்து மகாதேவா, புரோட்டோ சிவான்னு சொல்லுவாங்க, புரோட்டோ சிவான்னு சொல்லுவாங்க. அவங்களை சுத்தி வந்து பார்த்தா 2 மான்கள் உட்கார்ந்துருக்கும், கீழே அடிவாரத்துல ஒரு எலிஃபண்ட் இருக்கும், ஒரு டைகர் இருக்கும், ரைனோசரஸ் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் சும்மா பாத்துக்க, கேட்க மாட்டாங்க, சும்மா பாத்துங்க. இதான் அந்த சிம்பிள். இப்படி இருக்கா, கீழே 2 மாடு உட்கார்ந்து இருக்கா, டைகர் இருக்கா, ரைனோசரஸ் இருக்கா, மாடு இருக்கா, டைகர் இருக்கா, எல்லாமே இருக்கா, சரியா? இது வந்து பார்த்தா தாய் கடவுள், தாய் கடவுள். சரி, இவங்க எதையுமே வழிபடலப்பா, இவங்க எதையுமே வழிபடல, இல்ல. அந்த லிங்கம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அந்த நம்ம சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த சிவலிங்கத்தை ஒர்ஷிப் பண்ணிருக்காங்க. இயற்கையா வந்து கடலை வச்சு வழிபட்டுருக்காங்க, உருவமேலா சிலையை வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் சிவலிங்கத்துல பாம்பு இருக்குமா, அதை பாம்பு வழிபட்டதுக்கு ஆதாரம் இருக்கு, பாம்பை வழிபட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. இவங்க புதைப்பு முறை எப்படின்னா நார்த் சவுத் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. தலை வந்து நார்த்தை பேஸ் பண்ணி, பாடி வந்து சவுத்தை பேஸ் பண்ற மாதிரி புதைச்சிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஷெல். இது பாக்குற முன்னாடி இன்னும் 2 விஷயம் பார்த்தலாம். இவங்க ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் நோட் பண்ணிக்க. ஸ்கிரிப்ட் வந்து பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா பிக்டோகிராபிக், சித்திரை எழுத்துன்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராபிக், பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட், சித்திரை எழுத்துன்னு சொல்லுவாங்க. சித்திர எழுத்து, சித்திர எழுத்து. அதே மாதிரி இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படின்னா போஸ்டர் பிளான் சொல்லுவாங்க. எழுத்து முறை, எழுத்து முறை வந்து பார்த்தோன்னா போஸ்டர் பிடான். எழுத்து முறை என்னது, போஸ்டர் பிடான், சரிங்களா? இது 2 முக்கியமான விஷயம். போஸ்டர் பிடான் ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நம்ம இப்படி எழுதுவோம்ல, இப்படி எழுதி அடுத்து இப்படி ஆரம்பிப்போம். அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா இங்கேருந்து எழுத ஆரம்பிப்பாங்க, இங்கேருந்து எழுதி அப்புறம் இங்க எழுதி அப்புறம் இங்க எழுதுவாங்க. ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். இதான் போஸ்டர் பிளான் சொல்லிட்டு இப்படி இருக்கும். அதனால கீழே எழுதுறது எல்லாமே புரியல, கீழடி இந்த ஐவிசி எழுத எதுவுமே புரியல, போஸ்டர் பிளான் ஃபார்ம்ல எழுதினா புரியல, சரியா? அடுத்தது எந்தெந்த மெட்டீரியல் எந்தெந்த வந்து செஞ்சிருக்காங்க, எந்தெந்த மெட்டீரியல் எந்த இடத்துல ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பர். நான் ஆல்ரெடி சொன்னேன், காப்பர் ராஜஸ்தான்ல ஃபேமஸா இருக்கு, ராஜஸ்தான்ல எடுத்துருக்காங்க அதிகமா. அடுத்து ஓமன், சரியா? அடுத்து சிட்டாடைட், சிட்டாடைட் சவுத் ராஜஸ்தான் சொல்லுவாங்க, சிட்டாடைட் சவுத் ராஜஸ்தான் சொல்லுவாங்க. கார்னெலியன், கார்னெலியன்ங்கிறது லோத்தல்ல இருக்கு, லோத்தல்ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா லெப்சிஸ் லெப்ஸ்கியூ, வைடூரியம் சொல்லுவாங்க, வைடூரியம் சொல்லுவாங்க. ஷாட்சுகி, வைரூடியம் சொல்லுவாங்க, வைரூடியம் சொல்லுவாங்கல்ல அது. அடுத்து ஷெல்லு, சங்கு, சங்கு ஊதிட்டாங்க, நாகேஸ்வர் அண்ட் பாலகாட்.
ஸோ இதெல்லாம் சும்மா பாத்துங்க. மேட்ச் ஆஃப் ஃபால்ல ரொம்ப கஷ்டமா கேட்கணும், அதில் மேட்ச் ஆஃப் ஃபால்ல கேட்கலாம். நம்ம காப்பர் தெரியும், ராஜஸ்தான் போட்டலாம். செட்டாடைன் வந்து பார்த்தா நுரைக்கல் வந்து பார்த்தா ராஜஸ்தான் தெரியும். கார்னில் லோக்கல், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி போட்டலாம். சரிங்களா? இப்படிதான் படிக்கணும். லாபிஸ் வைரூரியங்களுக்கு ஷார்ட், வைரூ எப்பவுமே ஷார்ட்டா இருக்கும். அப்படியே வச்சுக்க, வைரமைப்பு ஷார்ட்டா இருக்கும். செல்லு சங்கு வந்து நாகப்பாம்பு ஊது கடிச்சுன்னா சங்கு தான். சரி, நாகப்பாம்பு கடிச்சுன்னா சங்கு தான். ஒரேடியா ஊதிடுவாங்க, பாலை ஊத்தி ஊதிடுவாங்க. சரியா? அடுத்து ரோஹிணி செஸ்ட். இது வந்து ஒரு இப்படி இருக்கும்பா, ஒரு சின்னோண்டு கருவி மாதிரி இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். இந்த கல்லை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஹராப்பா மக்கள் கத்தி செஞ்சிருக்காங்க. இந்த கல்லை வச்சு கத்தி செஞ்சிருக்காங்க. ஹராப்பா மக்கள் கத்தி செய்யறதுக்கு இந்த இதை பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. கத்தி செய்யறதுக்கு என்ன பொருளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ரோஹித் செஸ்ட். ரோஹித் செஸ்ட் அவ்வளவுதான். இது வந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறை ரொம்ப செடிமெண்டா இருக்கும், படிவு பாறை மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கு. இது கேட்கலாம், எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் அந்த இடத்த வந்து ரோஹிரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த எந்த இடத்த கண்டுபிடிச்சா ரோஹிரின்னு சொல்லுவாங்க. அதான் ரோஹிரி செஸ்ட் வச்சுட்டாங்க. ரோஹிரி செஸ்ட்னு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் இதுல. சரி, ஓகே. ஹராப்பா நாகரிகம். சரி, அவ்வளவுதான். ஹராப்பா நகரம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வெல்விஸ்ட் டவுன் பிளானிங்கா இருந்துச்சு, பக்கா ஆர்கிடெக்சரா இருந்துச்சு. பப்ளிக் ஹெல்த்துக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்க. பப்ளிக் ஹெல்த் ரொம்ப ப்ரைவேடைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் மிஷன் இருந்துச்சு. சாலிட் அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு. இங்கே தான் சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டளங்களை, தூய்மை மற்றும் போது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி தெரியுமா கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்து இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த குரூப் எதாவது தெரியும், ஃபுல் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்டாங்க. அடுத்தது ஜெனரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் சிந்து சமவெளி நாகரிகம். இது நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள விஷயம். சரிங்களா? ஓல்டஸ்ட் இன் வேர்ல்டு, அப்புறம் லார்ஜஸ்ட் அமங் 4 சிவிலைசேஷன், ஃபர்ஸ்ட் பிளான்ட் சிட்டி, ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சிட்டி எது? ஐவிசி தான். ஃபர்ஸ்ட் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சிட்டி எது? ஐவிசி தான். ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த்தை பத்தி அவேர்னஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கடைசி என்ன பார்க்க போறோம்? ஐவிசி எப்படி அழிஞ்சிச்சு, எப்படி அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுப்பா. ஆனா நம்ம வரலாற்று ஆய்வுல சில குறிப்புகள் வச்சு சொல்லியிருக்காங்க எப்படி அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரிப்பீட்டடா ஃபிளட். ஏன் ஃபிளட் அதிகம் வரும்? ஏன் இப்போ ஃபிளட் வந்துச்சு? இப்போ சென்னையில ஏன் ஃபிளட் வருது அப்படின்னு பார்த்தா, அங்கே மரங்கள் இல்லை. அப்போ ஐவிசிலேயே வந்து ஃபிளட் வந்துச்சு அப்படின்னா, அவங்க அதிகமா அர்பனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். மரங்களுக்கு இப்பான இயற்கையை வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை அழிச்சு வந்து பார்த்தோன்னா மரத்தை வச்சு வேற விஷயம் செய்யறது, அந்த மாதிரி விஷயம் பண்ண ஃபிளட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எக்கோலாஜிக்கல் இம்பாலன்ஸ், சுற்றுச்சூழல் மாற்றம் வச்சு திடீர்னு அவங்க வந்து மாறிட்டே வராங்க. அவங்க காலத்துக்கு ஏதோ மாறிட்டே வரனால சுற்றுச்சூழல் மாற்றம் வந்தனால என்ன ஆச்சு? அவங்க வந்து பார்த்தோன்னா அழிஞ்சு போகுது. அப்புறம் படையெடுப்பு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆரியர் படையெடுப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆரியன்ஸ் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஏசியா ஸ்டெப்பீஸ்னு ஒரு பகுதியில் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் அழிஞ்சு கூட பார்த்தோம். அப்போ இயற்கை சீற்றர்கள், நேஷனல் கெலாமிட்டிஸ், சில பேர் எர்த்துக்வேக் பார்த்தா சொல்றாங்க. சில பேர் வந்து பார்த்தா நிறைய வாட்டி வந்து பார்த்தோன்னா பூகம்பம் தான் சொல்ல நிறைய ஆச்சு. அப்போ கால்நிலை மாற்றம், அப்புறம் டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் எபிடமிக், தொற்று நோய். இந்த காரணத்துக்காண்டி ஐவிசி அழிஞ்சு போச்சு. இப்போ ஐவிசி டிக்ளேர் ஆன காரணம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ரீசன் ஆரியன் இன்வென்ஷன், ஆரிய படையெடுப்பு. இது மோஸ்ட்லி அக்செப்டட் சோர்ஸ். அதுக்கப்புறம் வெள்ள வந்து சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்ச் வந்து சொல்றாங்க, டிஃபாரஸ்டேஷன் வந்து சொல்றாங்க, அப்ப சுற்றுச்சூழல் மாற்றம் வந்து சொல்றாங்க, எபிடமிக் டிசீஸ்னால வந்து பார்த்தா அழிஞ்சு போச்சு சொல்றாங்க. இது எல்லாமே ரீசன்ஸ். இது ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கங்க. இது இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இப்ப நாளைக்கு ஒரு குரூப் 4 கொஸ்டின் கேட்கறாங்க, குரூப் 2 கொஸ்டின் கேட்கறாங்க, டிக்ளேர் ஆஃப் ஐவிசி டியூ டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம யோசிக்க கூடாது. இது 6th புக்ல இருக்க கொஸ்டின் தான். ரொம்ப யோசிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் போட்டணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரிய இன்வென்ஷன், அடுத்து வந்து கிளைமேட் சேஞ்ச், டிஃபாரஸ்டேஷன், ஃபிளட், எர்த்குவேக், எக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் எபிடமிக். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஸோ எப்போ அழிய ஆரம்பிச்சுன்னா, ஹராப்பா நகரம் எப்போ அழிய ஆரம்பிச்சுன்னா 1900 பிசில அழிய ஆரம்பிச்சு. 1900 பிசில தான் அழிய ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. ஸோ ஐவிசி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு ஐவிசியில் உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், ஒரு வாட்டி பார்த்தரணும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து ஃபுல்லாக படிச்சு பார்த்தரணும். சரிங்களா? எடுத்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துணும். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் முடியுது. நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், வேதிக் கேஜ் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் வேதிக் கேஜ் பார்க்கலாம்.